जय जय शङ्कर हर हर शङ्कर அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. கருணை கடலாய் காவி உடைக்குள் கரைந்த கற்பூர தீபமாய் இந்த மண்ணையும் மக்களையும் உய்விப்பதற்காகவே 100 ஆண்டு காலம் வாழ்ந்த தவபுருஷர் 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு என்று இந்த மண்ணும் மக்களும் கொண்டாடிய மகாபெரிய சுவாமிகளுடைய பெரியவா தரிசனம் தொடரில் பெரியவருடைய அதிசயங்கள், அற்புதங்கள், ஆனந்தங்கள், அவருடைய வாழ்வில் நடந்த சுவைமிகு செய்திகளை அவ்வப்போது செவிமடுத்து வருகின்றோம். இன்றைய தினம் மகாபெரியவருக்கு கிடைத்த ஓர் பட்டம், மகாபெரியவரே விரும்பி ஏற்றுக்கொண்ட பட்டம் எது? பொதுவாக துறவிகள் அப்படின்னாலே பதவி, பட்டம், பெருமை, புகழ், ஆசை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனால் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் ஒரு பட்டத்தை தன்னகத்தே வைத்து கொண்டார். ஒரு பதவியை யாருக்கும் விட்டுத்தரவில்லை. பெரியவரா இப்படி என்று நீங்கள் சிந்திக்கலாம். அதை அப்படியே வச்சுக்கோங்க. பொதுவாக நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம், விடிந்தால் சூரியன் உதித்து விட்டால் ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் என்று. ஆனால் சிற்றன்னை ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆட நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரம் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7-2 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று அப்பா சொன்னான்னு சொல்லுவா. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோன்னு ராமன் போனதா நம்ம ராமாயணத்தில் படிக்கிறோம். யாருக்காக கைகேயி கேட்டாலோ அந்த பரதன் ராமனுடைய பாதுகையை வைத்து பட்டாபிஷேகம் செய்து இந்த நாற்காலி என்கின்ற சிம்மாசனத்திலே ராமபிரானுடைய பாதுகையை வைத்து அரசாட்சி செய்தார் 14 ஆண்டுகள் என்று படித்திருக்கிறோம். இப்படி பட்டங்களும் பதவியும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த மண்ணுலகில் உண்டா என்று கேட்டால் பெரியவர் அப்படி இருந்திருக்கிறார். ஆனாலும் ஒரு பட்டத்தை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கிறார். என்ன, எது, எப்படி? இதோ என் அன்புக்குரியவர்களே, பன்னெடும் காலத்திற்கு முன்பு சென்னையிலே இந்து சமய மாநாடு ஒன்று ஏற்பாடு ஆகிவிட்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மட தலைவர்கள், மடாதிபதிகள், பல்வேறு ஆதீனங்களுடைய கூட்டமைப்பை சேர்த்து ஒரு இந்து சமய மாநாடை நடத்துவது என்றும் அந்த மடங்களுக்கும் ஆதீனங்களுக்கும் ஒருவரை தலைமையேற்று நடத்தச் சொல்வதாகவும் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அன்றைய தமிழக முதல்வர் இந்த இந்து சமய மாநாட்டிற்கு மட்டுமல்லாமல் இந்த ஆதீன மடங்களினுடைய கூட்டமைப்பிற்கு காஞ்சி மகாபெரிய சுவாமிகளையே தலைமை தாங்குவதற்கு திட்டம் ஏற்பாடு செய்து அதற்கான அன்பு அனுமதியையும் பெற்றுவிட்டார். நாளை காலை ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம் போல, முடிசூட்டு விழா போல காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் 68வது பீடாதிபதி நம்முடைய மகாபெரிய சுவாமிகளுடைய தலைமையில் இந்து சமய அற்புதமான மாநாடு, அந்த மடாதிபதிகளுக்கும் ஆதீனங்களுக்குடைய கூட்டமைப்புக்கு இவருக்கு ஒரு தலைமை பொறுப்பு என்று திட்டம் தீட்டப்பட்டு விழாவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெறுகிறது. இந்த கூனியனுடைய செய்கையினால் கைகேயி மனமாற்றம் ஏற்பட்டதைப் போல சில சைவ மடாதிபதிகள் ஆதீனங்களினுடைய சலசலப்புகளால், சில சைவ மடாதிபதிகளுடைய சலசலப்புகளால் இவரை என்ன தலைவராக ஏற்றுக்கொள்வது, நாம் சைவ மடத்தைச் சேர்ந்த ஒருவரை, ஒரு ஆதீனத்தை இந்த மாநாட்டுக்கு தலைமை வகிக்கச் செய்வது, அதன்படி 2 நாள் நிகழ்வு மாநாடு நடைபெறுவது என்று இரவில் திட்டம் தீட்டப்பட்டது. இது பெரியவர்களுடைய அன்பு பக்தர்களுடைய செவிக்கும் சென்று சேர்ந்தது. கதிரவன் உதித்தான், மாநாட்டு பணிகள் துவங்கியது. இன்னும் சற்று நேரத்தில் மாநாட்டின் முதல் அமர்வு, முதல் தேர்வாக இந்த தலைவருக்கான அறிவிப்பும் மாநாட்டு தொடக்கமும். எங்கு பார்த்தாலும் விழா கோலம். மாநாட்டு பந்தலில்
இறை நாமங்கள் ஒழிக்கப்படுகிறது. மடாதிபதிகள், ஆதீனங்கள், பக்த கோடிகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த சபையிலே முதல் அமர்வில் ஒரு ஆதீனகர்த்தா எழுந்திருந்து இந்த கூட்டமைப்பிற்கு ஒருவருடைய பெயரை முன்மொழிந்து அவரை நாம் இந்த கூட்டமைப்பிற்கு தலைவராகவும் இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்று நிகழ்வை தொடங்கி வைப்பார் என்று சொன்னார். ஒரு சின்ன சலசலப்பு. ஏனால் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அன்றிலிருந்து இன்று வரை வாழ்க்கையே அப்படித்தானே. இவருக்குத்தான் முடிசூட்டு விடா என்று முடிவான போது ஒரு சிறிய சலசலப்பு, சற்றென்று ஒரு மெல்லிய குரல். எந்த ஆதீனகர்த்தாவை தலைவராக கூட்டமைப்பு அறிவித்ததோ அதை நான் ஆமோதிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், இதோ என்று சொல்லி கையை நீட்டுகின்றார். காஞ்சி மடத்திலிருந்து எந்த ஆதீனகர்த்தா தலைமையோ அவருக்கு பீடத்தினுடைய முதல் மரியாதையும் மலர் மாலை, சந்தன மாலை, சால்வை எல்லாம் கொடுத்து ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஒழிக்கப்படுகிறது. எல்லோரும் விக்கித்து போனார்கள். அந்த மெல்லிய குரல் வந்த திசை நோக்கி பார்த்தார்கள். பெரியவருடைய முகத்தில் அன்றளந்த செந்தாமரையை வென்றதம்மா என்று ராமனை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அந்த செவந்த திருமேனிகளுடைய முகமலர்ச்சியை பார்த்தபோது எல்லோரும் கன்னத்திலே ஜெய ஜெயசங்கர என்று போட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பெரியவர் மாநாட்டினுடைய நிறைவில் சொன்னார், எனக்கு இந்த மண்ணுலகம் ஒரு பெரிய பட்டத்தை தந்திருக்கிறது, காமாட்சி மைந்தன் என்கின்ற பட்டம். எனக்கு ஒரு மிகப்பெரிய நாற்காலி தந்திருக்கிறது, காமாட்சியினுடைய தவப்புதல்வன் என்கின்ற நாற்காலி. எனக்கு ஒரே ஒரு கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது, காமாட்சியினுடைய பரம பக்தன். இந்த பதவியும் இந்த பட்டமும் இந்த மண்ணுலகில் நிரந்தரம் என்பதால் இதை என்னிடத்தில் இருந்து யாரும் எடுத்து கொள்ள முடியாது. காமாட்சிக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள் என்று சொன்னபோது விண்ணை பிளந்தது கைத்தட்டு. இந்த மண்ணுலகில் ஒரு சந்நியாசி மடங்களின் தலைவராக இருப்பது பெரிதல்ல. ஆனால் உண்மையிலேயே ஆசைகளை துறந்து, பற்றை துறந்து, பதவியை துறந்து, பணம், பேர், புகழ் இவற்றை துறந்து, எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய நாற்காலிக்கு கீழே சுவாமி விவேகானந்தர் நாணயங்களை போட்டபோது என் உடம்பு எரிகிறது என்று துடித்தாரோ, கதறினாரோ, அதுபோல பதவிகளுக்கு அப்பாற்பட்டு ஒரே பதவிக்கு நிரந்தரம் காமாட்சி மைந்தன் என்பதை இந்த மண்ணுலகில் நிரூபித்து காட்டிய மகான் நம் காஞ்சி மகான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய